अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा। மீண்டும் ஒரு ஜும்மாவுடைய நாளில் ஒரு சிறப்புக்குரிய நாளில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான நினைவூட்டல் எதை பற்றி அப்படின்னா, எதை வேண்டுவது என் நேசனிடம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலகத்துடைய நியதிப்படி அல்லது அல்லாஹுடைய படைப்பின் நியதிப்படி மனிதனுக்கு அவனுடைய மரணம் வரை ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு தேவை மனிதனுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அந்த தேவைகளை ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கறது நம்மளுடைய எஜமானனாகிய அல்லாஹ் மட்டும்தான். அப்போது இந்த உலகத்தில் நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய நேசனான அல்லாஹுவை தவிர வேறு யார்கிட்ட நம்மளால் கேட்க முடியும்? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை கேட்க முடியும். அப்படிங்கிறத உணர்ந்து நம்மளுடைய இரு கைகளை ஏந்தும் போது எதை முதல்ல கேட்குறது அப்படிங்கிற குழப்பம் நம்மளில் சிலருக்கு பல நேரங்களில் ஏற்பட்டிருக்கலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக கேட்கவா, என்னுடைய அழகுக்காக கேட்கவா, இல்லை செல்வத்துக்காக கேட்கவா, என்னுடைய பெற்றோருக்காக கேட்குறதா, இல்லை என்னுடைய துணைக்காக கேட்குறதா, நான் பெற்ற பிள்ளைக்காக இல்லை கேட்கவா, இல்லை இம்மைக்காக கேட்குறதா, அல்ல மறுமைக்காக கேட்கவா அப்படிங்கிற குழப்பம் அப்படியே நீண்டுக்கிட்டே போகும். இந்த குழப்பமான சூழலில் நான் என்னுடைய நேசனிடம் முதலில் வேண்டுவது என்ன, எதுவாக இருக்கணும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சா இதை கேளுங்க. இதை நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதன் மூலமாக உங்களுடைய பிற தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒரு தேவை என்னவா இருக்கும்? அந்த ஒரு மேஜிக் வேர்டு என்னன்னா, அது தௌபா அப்படிங்கிற பாவ மன்னிப்பு தான். அப்போ எந்த ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கின்றானோ, முழுமையான உளமாற மன்னிப்பை கேட்கின்றானோ, அந்த மன்னிப்பிற்கு பிறகு அவனுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாக்கப்படுகிறது. நம்ம உணர்ந்தோ இல்லை உணராமலோ நம்மளுடைய ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னாடியும் அல்ல ஒவ்வொரு வழிபாட்டுக்கு பின்னாடியும் உள்ள தேடல் என்னன்னா இந்த மன்னிப்பு தான். நம்ம தொழுகிறது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நோன்பு வைக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்பட அப்படின்னு இந்த மன்னிப்பு தான் அதனுடைய தேடலாக இருக்குது. குறிப்பாக ஹஜ் அப்படிங்கிற ஒரு அமல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு அமலாக இருக்கும். நோயாளியாக இருந்தாலும், ஆரோக்கியமானவங்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என் வாழ்நாளில் ஒரு முறையாவது நான் ஹஜ்ஜு செஞ்சிடணும். இவ்வளோ அமல்களில் இந்த ஹஜ்ஜு மேலே மட்டும் நம்ம எல்லாருக்கும் ஏன் இவ்வளோ பிரியம் அப்படின்னா, அந்த அமலுடைய சிறப்பு தான் அதுக்கான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களை யார் ஒருவர் படக்கூடிய ஒரு ஹஜ்ஜை செய்கின்றாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் அன்று பிறந்த குழந்தை போல் மாறுகிறார். அப்போது மன்னிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற அந்தஸ்தை அடையணும் அப்படிங்கிற தேடல் தான் இந்த அமலை நம்மளை ரொம்ப நேசிக்க வைக்கிது. அப்போது அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா முதல்ல கேட்குறது இந்த மன்னிப்பாக தான் இருக்கணும். ஏன் தெரியுமா இதை முதல்ல கேட்கணும்? இதை முதல்ல கேட்கணுங்கிறத அல்லாஹ் நேசிக்கிறான். மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிப்பு கேட்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். மன்னிக்கிற இந்த தன்மையை அல்லாஹ் எந்தவித கட்டுப்பாடுமின்றி தன்னுடைய அடியார்கள் கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், பாவங்களை விட்டு மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா, நம்ம சொல்கிற பேச்சு கேட்கலன்னா, அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம திரும்பி சந்திக்க விரும்புவோமா? அவங்கள சந்திக்கிறதே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு செய்யாமல் இருந்தா வேணா அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோமே தவிர முன்ன மாதிரி அந்த உறவு நம்ம அவங்களோட மேற்கொள்ள முடியுமான்னா முடியாது. ஆனால் நம்மளுடைய நேசனை பாருங்கள் எப்படி இருக்கான். நம்ம அவனுடைய வார்த்தைகளை பல முறை மீறி இருந்தாலும், அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம செஞ்சிருந்தாலும், நம்ம தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், இல்லை தவறான எண்ணங்களே நம்மளுக்கு எப்பயுமே மிகச்சிருந்தாலும், நம்ம வெளித்தோற்றத்தில் அழகானவங்களாக இருந்து நம்மளுக்குள்ளே நம்மளே உற்று பார்க்கும்போது ரொம்ப கேவலமான செயல்கள் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் நான் அந்த குற்றங்கள்ல இருந்து வெளிவரணும்னு முடிவு பண்ணி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்கிறான். மன்னிக்கிறதோடு மட்டும் அல்லாமல் அந்த அடியானை அல்லாஹ் முன்பை விட அதிகமாக நேசிக்கின்றான். இவ்வளோ ஒரு அழகான தன்மையை, மன்னிப்பு அப்படிங்கிற அழகான தன்மையை அல்லாஹ் தாங்கிட்ட வச்சுட்டு யாராவது இதன் மூலமாக பயன்பெற மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு தான் ஏனோ அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு மனசும் இல்லை, நேரமும் இருக்கிறதில்ல. நான் நேரம் ஒதுக்கி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறதால எனக்கு என்ன நடக்க போகுது, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அதுதான் இல்லை. பாவ மன்னிப்பு கேட்குறதால நம்மளுக்கு இன்னும் சில நன்மைகள் கிடைக்குதுன்னு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். சூரா நூஹில் இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. நீண்ட கால பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. அழைப்பு பண்ணி செஞ்சதுலேயே அதிக நாட்கள் செஞ்சது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அவ்வளோ காலம் செஞ்சும் மிக சொற்பமான மனிதர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு மோசமான கூட்டம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா இது வரைக்கும் வந்ததுலேயே ஒரு மோசமான சமுதாயம், முன்னாடி அழிக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாய மக்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு பண்ணி செய்ய போகிறாங்களோ அப்போ எல்லாம் அதை அவங்க உதாசீனப்படுத்துவாங்க, அவங்கள இழிவுபடுத்துவாங்க. அவங்களுடைய விரல்களை எடுத்து அவங்களுடைய காதுகளை அடைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போவாங்க. இன்னும் நூஹ் நபி வர்றதை பார்த்தா அவங்களுடைய ஆடைகளால் அவங்கள மறைச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்களாம். இவங்கள பார்த்து விரண்டு ஓடிக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க. இப்போ இப்படி மோசமான மனிதர்கள் கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச தாவா என்னவா இருக்கும்? நீங்கள் தொழுகுங்க, நீங்கள் நோன்பு வைங்க, நீங்கள் சதக்கா செய்யுங்க, இதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்யலை. அவங்க செஞ்ச முதல் அழைப்பு பணியே நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன். எப்படிப்பட்ட சமூகத்துக்கிட்ட அவங்க மன்னிப்பு செய்ய தேட சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கூட அல்லாஹுடைய வார்த்தைகளை காதால கூட கேட்க விரும்பாத ஒரு சமூகத்துக்கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அழைப்பு பணி, நீங்கள் மன்னிப்பு கேளுங்களேன், இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் அதான் அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான். அப்போது இது அந்த சமுதாயத்துக்கு மட்டுமான உபதேசம் இல்லை, நம்மளுக்கான உபதேசமும் அதுதான். நம்மளும் நிறைய பாவம் செஞ்சுருக்கலாம், வெளிப்படையாக செஞ்சுருக்கலாம், மறைமுகமாக செஞ்சுருக்கலாம், வெளியில் இதை யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மோசமான பாவமாக கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது நம்மளுடைய இறைவன் நம்ம உளமாற மன்னிப்பு கேட்கும் போது மன்னிச்சிடறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, உங்களுடைய பாவம் வானத்தை முட்டும் அளவு இருந்தால் கூட அதை உங்களுடைய இறைவன் உங்களுக்காக மன்னிக்கின்றான் அப்படிங்கிறத. அப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் அல்லாது, அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து மழையை இறக்குவான் அப்படிங்கிறது அந்த வசனத்துடைய தர்ஜுமால கொடுத்துருப்பாங்க. யுர்சிலு சமா, வானத்திலிருந்து இறக்குவான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். வானத்திலிருந்து என்ன வரும்? மழை வரும். மழை மட்டும்தான் வருமா? வேறு என்னெல்லாம் வானத்திலிருந்து வரும்? அல்லாஹுடைய அன்பு வானிலிருந்து தான் கிடைக்கிது. அல்லாஹுடைய அருள் வானத்திலிருந்து தான் கீழே வரணும். அல்லாஹுடைய அமைதி வானத்திலிருந்து தான் கீழே வரணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிம்மதி வானத்திலிருந்து தான் கிடைக்கிது. நம்ம வாழ்க்கையில் சில கட்டத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் திகைச்சு நிற்கும்போது வருகின்ற உதவி, அல்லாஹுடைய உதவி வானிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அப்போது ஒரு அடியார் மன்னிப்பு கேட்டுட்டா முதலாவது அல்லாஹ் அவருக்காக வானத்தில் இருக்கக்கூடிய கதவுகளை திறந்து விடுறான். அதிலிருந்து அவருக்கு எண்ணற்ற அருட்கொடைகளும் நிம்மதிகளும் அல்லாஹுடைய உதவியும் வந்து கொண்டே இருக்குது. அடுத்தது அல்லாஹ் அதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் சொல்லும் போது சொல்கிறான், பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். எந்த பொருளும் எந்த குழந்தை செல்வமும் சோதனைன்னு அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறானோ, இந்த உலகத்தினுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனைகளே அன்றி வேறில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறானோ,
அந்த சோதனையை கூட மன்னிப்பு கேட்கின்ற அடியாருக்கு அல்லாஹ் உதவியாக மாற்றுகின்றான். அந்த பொருளும் அந்த குழந்தை செல்வமும் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ் மாற்றித்தரான். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்காக தோட்டங்களை அவன் உண்டாக்குவான், ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடச் செய்கின்றான். மறுமையில் நம்மளுக்கான ஒரு தோட்டமும் நம்ம இளைப்பாடுறதுக்கான ஒரு ஆறு கொண்ட தோட்டமும் வீடும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. யார் அப்படின்னா இந்த பாவ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு அடியாருக்காக. இவ்வளோ நன்மைகளை நம்ம எப்படி பெற்றுக்க முடியும்? சாதாரணமாக 100 தடவை அஸ்தோஃபில்லா சொல்கிறதால பெற்றுக்க முடியுமா? இல்லை சையதுல் இஸ்திக்ஃபாரை மனனம் பண்ணி காலையிலையும் மாலையிலையும் வெறும் வார்த்தைகளால் ஓதக்கூடிய அடியார்களால் இதை பெற்றுக்க முடியுமா? இல்லவே இல்லை. யார் தன் இறைவனோட உளமாற மன்னிப்பு கேட்கிறாங்களோ, யாருக்கும் தெரிய தேவையில்லை, யார் முன்னாடி உட்காந்து நம்ம அழுக தேவையில்லையே, நம்ம துணைகள் முன்னாடி கூட நம்ம உட்காந்து அழுது துவா செய்ய தேவையில்லை, நம்ம பிள்ளைகள் முன்னாடி அழுது துவா செய்ய தேவையில்லை. நம்மளுக்கும் நம்மளுடைய இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு இடத்துல அமர்ந்து, யா அல்லாஹ் நான் இது வரைக்கும் இவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டேன், அந்த பாவங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு உளமாற மன்னிப்பு கேட்டோன்னா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுடைய குற்றங்களுக்கான நியாயத்தை இறைவன்கிட்ட எப்பயுமே சமர்ப்பிக்கக்கூடாது. அதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த பூமியில் யாராவது ஒருத்தவங்க ஏங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? அவங்க அதை செஞ்சனால நான் செஞ்சேன், எனக்கு இப்படி இருந்தது அதனால் நான் செஞ்சேன், என்னுடைய நிலை தெரியுமா அவங்களுக்குன்னு எப்பயுமே நம்மளுடைய தவறை நம்ம நியாயப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். இறைவன் முன்னாடி போய் நிற்கும் போது இந்த நியாயங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, யா அல்லாஹ் தவறு செய்கிறது என்னுடைய இயல்பு, உண்மையிலே நான் தவறு செஞ்சுட்டேன், தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், இதை நீ மன்னிக்கலைன்னா வேறு யார் அல்லாஹ் மன்னிப்பா அப்படிங்கிற ஏக்கத்தோடு நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான். ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நினைவு வச்சுக்கணும், பாவங்கள் மன்னிக்கப்படாத எந்த ஒரு மனிதரும் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதே இல்லை. நீங்கள் மூட்டை நிறையா பாவங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு பாவம் தான் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதுக்கான மன்னிப்பு கிடைக்காத வரை நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது சகோதரிகளா. அப்போது அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறதா இருந்தால் முதல்ல மன்னிப்பை கேட்போம். நம்ம எந்த தவறுமே செய்யலையே, நம்ம எந்த தவறுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்குறது? ஏதாவது யாரையாவது நம்ம பேசி காயப்படுத்தியிருக்கலாம், நம்ம செயல்களால் காயப்படுத்தியிருக்கலாம், நம்ம இபாதத்துகளில் குறை இருந்திருக்கலாம், அல்லாஹ் செய்யவே கூடாதுன்னு சொன்ன புறத்தை நம்ம செஞ்சுருக்கலாம், அல்லாஹ் பேசவே கூடாதுன்னு எச்சரித்த போய் நம்ம பேசியிருக்கலாம், அல்லாஹ் நீங்கள் இதில் விழுகவே கூடாது அப்படிங்கிற அனாச்சாரத்தில் நம்ம விழுந்திருக்கலாம், இல்லை நம்ம வட்டி வாங்கியிருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு பாவம் நம்ம செஞ்சுருந்துருக்கலாம். அதுக்காக மன்னிப்பு கேட்போமே. ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுட்டு அவ்வளோதான் அப்படிங்கிறது இல்லை. நிறைய நன்மைகள் செஞ்ச சஹாபாக்கள் கூட அவங்களுடைய பாவங்களை எண்ணி கடைசி வரை அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அறியாமை காலத்தில் நான் செய்த பாவங்களை என்னுடைய இறைவன் மன்னிப்பானான்னு தெரியலையே, என் பாவத்தின் காரணமாக நான் செய்கிற நன்மைகளை என்னுடைய இறைவன் ஏற்றுக்காமல் போயிடுவானோ அப்படிங்கிற தேடல் அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் நம்மளுடைய மனநிலை இன்றைக்கி மன்னிப்பு கேட்டோமா, எல்லாம் மன்னிச்சிட்டோம் அவ்வளோதான், அடுத்ததுக்கு போவோம் அப்படிங்கிறத மாறிடுறோம். இப்போ மரணம் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹுடைய மன்னிப்பு. தினம் தினம் நம் இறைவனிடம் மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அதன் மூலமாக இம்மையிலையும் பயனடைஞ்சு மறுமையிலையும் பயனடையக்கூடியவர்களாக இருப்போம். நம்ம எப்பயும் ஒரு துவா கேட்போம் தானே, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா உஃபில் ஆஹிரதி ஹசனா. யா அல்லாஹ் இம்மையும் எனக்கு சிறப்பாக்கி கொடு, மறுமையையும் எனக்கு சிறப்பாக்கி கொடு. இப்போ இந்த அந்தஸ்தை யாரால் அடைய முடியும்? யாருக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்குதோ அவருடைய இம்மை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும், அவருடைய மறுமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாமும் உளமாற மன்னிப்பு கேட்டு அல்லாஹுடைய இந்த அன்பிற்கு உரித்தானவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.